ஓம் அருள்மிகு ஸ்ரீ பிள்ளையாரப்பன் திருவடியில் போற்றி. எல்லோருக்கும் வணக்கம். 18/12/2020 வருடம் சார்வரி வருடம் மார்கழி மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுக்கிரவாரம். சுக்கிர கிரகத்திலிருந்து வெண்மை நிறமான காந்த அலைக்கதிர்கள் வீசக்கூடிய நாள். சுக்கரனுடைய அனுகிரகம் உள்ள நாள். வெள்ளிக்கிழமை என்றால் மகாலட்சுமிக்கு உகந்த நாள். மகாலட்சுமி அனுகிரகம் உள்ள நாள். சந்தோஷம். சர்க்குருவே துணை. ஓம் அருள்மிகு ஸ்ரீ சர்க்குருவின் திருவடியிலே போற்றி, திருவடியிலே சரணம். ஞானகீதை தொடர்கிறது. ஞானகீதை 1856. இகப்பற்று உள்ளவரை இறுக்கங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். இகப்பற்று நீங்க நீங்க இறுக்கங்களும் விலகிக் கொண்டே இருக்கும். ஆயிரத்தி 857. மனோமய வாழ்வு நடத்துகின்றவர்களுக்கு இறுக்கங்கள் தொடர்ந்து ஏராளமாக வந்து கொண்டிருக்கும். 1858. மனதிற்கு பக்தியை விதை. பக்தியினால் மனதை பக்குவப்படுத்த முடியும். மனதை நெகிழ வைக்கலாம். இறைவன் சந்நிதானத்தில் உட்கார்ந்து பக்தி பாடல்களை மனமிட்டு பாட வேண்டும். விரதங்கள் பூஜைகளை முறை தவறாது கடைபிடிக்கலாம். சத் சங்கத்தில் கலந்து கொள்ளலாம். 1859. பிராணன் அதீதமுள்ளவர்கள் பிராணமய வாழ்வு வாழ்வார்கள். இவர்கள் வீரமுள்ள காரியங்களை செய்வார்கள். துரு என்று இருப்பார்கள். பயனுள்ள காரியம் பயனற்ற காரியம் இரண்டிலும் ஈடுபடுவார்கள். 1860. ஆத்ம சாதனைக்கு பிராணசக்தி இன்றியமையாதது. அதை வீணாக்க கூடாது. 1861. நீ மட்டும் எதையும் நினையாது சத்குருவின் திருவருளாலும் சிவ சிந்தனையுடனும் சாதனை செய்து வா. இடைவிடாது செய்து வா. உன் தவத்தின் சக்தி, உன் விதி, உன் உடல், உன் குணங்கள், மனம், கோஷங்கள், 6 சூக்கும சக்கரங்கள் மற்ற எல்லா இடங்களிலும் பாயும். காலப்போக்கில் குணங்கள் உன்னுள் உள்ள எல்லாம் தன் இகத்தின் செய்கையை மெல்ல மெல்ல குறைத்து உன்னை எதிர்க்கும் குணங்களை நீக்கி உன்னுள்ளே உன் ஞான சாதனைக்கு சேர்த்துவிடும். அதற்கு பிறகு உன் பாடு யோகம்தான். 1862. அந்த காலத்தில் சந்நியாசிகளும் சாதுக்களும் இல்லறத்தாரிடம் உணவு வாங்கி உண்டு சாதனை புரிந்தார்கள். அவ்வுணவு உண்பதால் அவர்களின் சாதனை வளர்ந்தது. ஆனால் இக்காலம் அவர்களிடம் உணவு சாப்பிட்டால் சாதனை குறைந்து விடுகிறது. 1863. இல்லறத்தாரும் அறநெறியோடு இல்லறம் நடத்துவதில்லை. இல்லறத்தார் மீண்டும் தங்கள் தெய்வீக நெறியை வாழ்வில் கடைபிடித்தல் உத்தமம்.
1864 சாதுக்களையும் சந்நியாசிகளையும் அன்போடு ஆதரித்து ஆசி பெறுவது இல்லறத்தாரின் கடமையிலும் முதற்கடமை. 1865 ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு ஞான குலகுரு இன்றி அமையாதது. குலகுரு உள்ள குடும்பம் மகிழ்ச்சியாக வாழும், சமூகத்தில் ஒழுக்க நெறியோடு உயர்ந்து வாழும். 1866 ஞானகுரு உள்ள குடும்பம் இறைவனின் திருவருள் சக்தியால் இயங்குகிறது. இத்தகைய குடும்பங்கள் சமூகத்தில் இருந்தால் சமூகமும் நாடும் பேரானந்த அமைதியோடு திகழும். 1867 இல்லறத்தார் சாதகனுக்கு மதிப்பு கொடுத்து அவர்கள் சாதனைகளுக்கு உதவி செய்தல் உத்தமம். 1868 சுத்த பெருநெறி கொண்ட இல்லறத்தான் திறம் நியாயமான இக சுகத்தையும் பரமானந்தத்தையும் அடைகிறார்கள். 1869 சத்குரு யோகிகள் அதிதிகள் சந்நியாசிகள் அவதூதர்கள் சாதகர்கள் மார்கிகள் போன்ற அனைவரும் இறைவனை நோக்கி செல்லுகின்றவர்கள். இறைவனை நோக்கி செல்லுகின்றதையே தங்கள் முழு நேர பணியாக கொண்டுள்ளனர். இவர்கள் இல்லறத்தின் ஞான தீபங்களாக உள்ளனர். இவர்களை உண்மையோடு தொழுதல் உத்தமம், இல்லற நியாயமாகும். 1870 இல்லறத்தாருக்கும் பாதுகாப்பு வளையமாக சத்குருகள் உள்ள குடும்பத்தின் ஒழுங்கீனங்கள் குறையும். பிறகு இல்லாததாகிவிடும். 1871 இல்லறத்தாரின் துன்பங்களை கற்கண்டாக்குபவர் சர்க்குரு. இல்லறத்தார் தவறு செய்யும் போது அதை திருத்துபவர் சர்க்குரு. இல்லறத்தாரை ஞானத்திற்கு அழைத்துச் செல்வது சர்க்குரு. இல்லறத்தார் தர்மத்திலிருந்தும் சத்தியத்திலிருந்தும் தவறும் போது மீண்டும் அவர்களை அறநெறிக்கு கொண்டு வந்து நிறுத்துபவர். 1872 இல்லறத்தாரின் மருளை நீக்குபவர்கள் சத்குரு. எல்லா துன்பங்களிலும் கை கொடுப்பவர் சத்குருவே ஆவார். 1873 இரண்டும் கெட்டான்கள் தவறு செய்தால் சாதாரண மனிதன் திருத்துவான். சாதாரண மனிதன் தவறு செய்தால் இல்லறத்தார் திருத்தலாம். இல்லறத்தார் தவறு செய்தால் சர்க்குருமார்கள் திருத்தலாம். குலகுரு தவறு செய்தால் தவறு ஒரு காலும் செய்ய மாட்டார்கள். இறைவன் ஒருவனுக்கு மட்டுமே அவர்களை திருத்த அதிகாரம் உண்டு, மற்றவர்களுக்கு கிடையாது. 1874 ஞான நெறியில் இல்லறத்தார் செல்லும் பொழுது உலகம் மகிழ்ச்சியாக இருக்கும். 1873 இல்லறத்தாரை மையமாக கொண்டு இந்த ஈகம் படைக்கப்பட்டது. ஆழ்ந்த அதுவும் எல்லா ஜீவராசிகளிடமும் ஜீவ நீட்டிப்பு சிந்தனை இல்லறத்தாரிடம் மட்டும் பூரணமாக உள்ளது. 1876 சத்தியம் தர்மம்
நெறிகளையும் ஆழ்ந்து பண்பாடாக ஒன்றிணைந்து கடைபிடிக்கும் இல்லறத்தாரிடம் சுத்த அன்பு உள்ளது. அந்த அன்பு காலப்போக்கில் கணவன் மனைவி உறவுக்கு அப்பால் சென்று மானசீகமாக துறவு தானாகவே அவர்களை வந்தடைகிறது. தேக உறவுகளை நீக்கி விடுகிறார்கள். 1877. அன்புள்ளவர்களாக நல்லவர்களாக பரோ உபகாரியர்களாக ஞான வழி நடந்து செல்லும் உத்தமர்களாக இல்லறத்தாரே உள்ளனர். 1878. இதனால் மெய்ஞான பேருணர்வு வளரும். 1879. பரம்பர உணர்வு பராபர அறிவு இவ் இரண்டும் சிறந்தோங்கிய இல்லறத்தாரிடம் உள்ளது. 1880. இறைவன் மூல பீடத்திலே அமர்ந்து இருக்கும்போது உனக்கு சரணாகதி நிலை வந்தெய்த வேண்டும். அங்கு அந்த மூலத்திடம் எதையும் வேண்டாத நிலை உனக்கு வேண்டும். அப்படியே அதுவும் நீயும் ஒன்றித்த தன்மை வேண்டும். 1881. ஒவ்வொரு ஊரிலும் பொது தர்ம சாலையும் சாதுக்கள் சரீர சிரம பரிகார நிலையமும் இருத்தல் வேண்டும். சத்சங்கத்தில் இல்லறத்தார்கள் சேர்ந்து சார்ந்து பழக்கம் கொள்ளுதல் நன்று. 1882. மாதம் இருமுறை மௌனம் இல்லறத்தார் மேற்கொள்ளல் வேண்டும். ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொரு பீடம் ஒன்று இருத்தல் அவசியம். குருவாரம் அல்லது ஞான குருவின் பிறந்த நாள் வாரந்தோறும் குடும்பத்தார் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். 1883. இல்லறத்தில் யாராவது ஒருவர் தினமும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு செல்ல வேண்டும். அந்த வாரத்திற்குள் எல்லோரும் கோவிலுக்கு சென்றிருக்க வேண்டும். 1884. இல்லறத்தில் நல்ல வாசனை நிலவ வேண்டும். சந்தனம் மஞ்சள் குங்குமம் பூவு சாம்பிராணி வாசனை எலுமிச்சை பழம் போன்றவை இருக்க வேண்டும். குரு நமஸ்காரம் தினந்தோறும் காலையில் சொல்ல வேண்டும். குருவிருக்கும் திசையை நோக்கி வணங்க வேண்டும். 1885. குருவின் மீது ஆழ்ந்த பக்தி எல்லோருக்கும் வேண்டும். அவரின் கட்டளைக்கு அடிபணிய வேண்டும். அவர் உங்கள் நல்வாழ்விற்காக தன்னை அர்ப்பணிக்கிறார். உங்கள் எல்லோரின் விதியையும் அவர் சுமக்கிறார். உங்களுக்காக அவர் தவம் செய்கிறார். உங்களுக்காக இறைவனிடம் மன்றாடுகிறார். உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்விலும் விளக்கேற்றி வைக்கிறார். ஞான குரு ஏற்றி வைக்கும். இவ்விளக்கை யாராலும் ஏற்றி வைக்க முடியாது. இத்தகைய சத்குரு உங்களுக்கு கிடைப்பது பெரும் புண்ணியமாகும். 1886. இல்லறத்தார் பெரும் பாக்கியசாலியில் உங்களுக்காக உள்ள பிரம்மஞானிகளை ஆதரிப்பது இல்லறத்தார் அல்லவா? சுத்த தெய்வீக இல்லறத்தாராக எல்லோரும் விளங்க வேண்டும். 1887. சுத்த பிரம்மஞானிகள் அதிதிகள் சாதுக்கள் யோகிகள் அவதூதர்கள் எல்லோரும் உணவு கொள்வதற்கு விரும்புகின்ற தகுதியை நீங்கள் பெற வேண்டும். 1888. சமாதி நிலை என்பது தானாகவே வரும். அதாவது இளமை முதுமை மரணம் வருவது போன்று. ஆனால் ஆன்மீக நியதிகளில் வெற்றி பெற்ற பிறகே அது கிடைக்கும். பல பிறவிகளாகலாம். 1889.
சமாதியில் கிடைக்கும் சுகனி இதுவரையில் அனுபவித்த சுகங்களை விட தாண்டியது. இதனால் உன் தேகம் வலுவடையும், பொலிவு ஏற்படும், ஒளி பிரகாசமாக இருக்கும், புன்சிரிப்பு முகத்தில் இருக்கும். 1890. வெளிப்புற சக்தி இவரை, அதாவது சமாதியில் உள்ளவரை, எந்த விதத்திலும் பாதிக்காது. 1891. இந்த இகம் முழுமையும் நீயே தனித்து நின்று பார். நீ பார்ப்பது எதுவும் உன்னை பாதிக்காத நிலையில் இருக்குமாறு உன்னை பார்த்து கொள்ள வேண்டும். 1892. இந்த ஈகத்தில் நிலையை நீ முழுமையாக பார்ப்பதினால் பல உண்மைகளை தெரிந்து கொள்வாய். அதற்கு பிறகு நீ அமைதியாக இருந்து விடுவாய். இந்த உலகம் இவ்வாறுதான் என்ற உண்மை உனக்கு நன்றாக தெரியும். ஒதுங்கி விடுவாய். 1893. நீ மனிதரிடம் மனிதனாக பழகு, அன்பாக பழகு, தேவனாக பழகு, அவனுக்கு ஆறுதல் அளிக்கும் முறையில் பழகு, காலத்தோடு பழகு, ஈக தர்மத்தின் உச்சியில் நின்று பழகு, சிவத சிந்தனையோடு பழகு, சிறிது நேரமே பழகு, யாருக்கும் சிரமம் ஏற்படாத வகையில் பழகு. அதே போன்று உன் பேச்சும் அமையட்டும். நேற்றைய மனிதனின் குணத்தை இன்று பார்க்க முடியாது. குணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். நீ நிலையாயிரு. 1894. இந்த ஈகத்தில் 3 தன்மைகள் உண்டு. 1 உலக மொழி, 2 உலக செயல், 3 உலக பேச்சு. உலக மொழியை ஏற்று அமைதியாக நட. உலக மொழியில் அனுபவம் நிறைந்துள்ளது. ஆன்றோர்களின் அனுபவம். 1895. நீ உலகத்தின் நித்தனைக்கு ஆளாகாதே. உன்னை பற்றி ஆன்றோர் உலகம் தவறாக பேசக்கூடாது. உலக பேச்சு பல கலந்திருக்கும். அதை பற்றி கவலைப்படாதே. 1896. அறிவை மதித்து நட. எல்லா காலத்திலும் உனக்கு உற்ற நண்பனாக இருப்பது அறிவேயாகும். அறிவு ஒரு ஒளி, அக ஒளி. அறிவால் ஆண்டவனை அடையலாம். சிறந்த செல்வம் தன்னை அறியும் அறிவு பேரறிவு. பர அறிவாகும் உன் அறிவை பேரறிவாக்கு. இந்த ஈகத்தின் சக்கரவர்த்தியாவாய். 1897. ஒரு துரும்பை எடுத்து அறிவிடம் கொடுத்தால் அது 1000 பக்கங்கள் எழுதக்கூடிய செய்திகளை தரும். இந்த பிரபஞ்சங்களையே காட்டும், அனைத்தையும் காட்டுவது அறிவு. அறிவால் அறிவை அறி. அறிவால் நீ அனைத்தையும் அடையலாம். 1898. விதியின் வல்லமை சமயத்தில் அறிவின் மூலம் செயல்படலாம். சர்க்குரு பிரம்மஞானிகள் ஆசியினால் விதிக்கு அறிவை வைத்து செயல்பட வைக்கலாம். சிவசிந்தனை சிற்றறிவை பேரறிவாக்கும். 1899. நீ தூங்கும்போது கூட உன் அறிவு தூங்காது. இரவு பகல் எல்லா நேரங்களிலும் அறிவு வேலை செய்யும். 1900. உன்னுள் உள்ள முழு அறிவையும் உன் வாழ்வுக்காக பயன்படுத்து. அது பல்லாயிரங்கோடி அறிவாகும். 1901. அறிவை
பயன்படுத்துவதினால் விரயம் என்பதற்கே வழியில்லை. அறிவை பயன்படுத்த அறிவு அதிகமாக பிரகாசமாகிக் கொண்டே இருக்கும். ஞானகீதை தொடரும். வணக்கம், வாழ்வுடன் மகிழ்ச்சி, சந்தோஷம், நிம்மதி. நன்றி.